குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரேமா. ஜோராவா படிக்கலாம் வா, தேர்வில் வெற்றி பெறலாம் வா. டெட் பேப்பர் 1 and 2 ப்ளஸ் ஸ்பெஷல் டெட் டீச்சர்ஸ்க்கும் இந்த சப்ஜெக்ட் உதவும். லைன் பை லைன் எடுக்கப்பட்ட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். ரிப்பீட்டடாக இந்த வீடியோவை போட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த கேள்வியெல்லாம் நல்லா மனசில் பதியும். உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணும்போது கரெக்டாக ஷேட் பண்ணுவீங்க, நிறையா மார்க்கு ஸ்கோர் பண்ணுவீங்க. இப்போ போலாமா? 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 அலகு 2 யூனிட் 2 பார்ட் 3 மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. மனிதர்கள் காலத்துக்கு ஏற்றவாறு தங்களை தகவமைத்து கொண்டு வளர்ச்சி அடைவதன் பெயர் என்ன? பரிணாம வளர்ச்சி. மனிதர்கள் காலத்துக்கு ஏற்றவாறு தங்களை தகவமைத்து கொண்டு வளர்ச்சி அடைதலின் பெயர் என்ன? பரிணாம வளர்ச்சி. மனித இனம் மாறுதல் அடைந்து வளர்ச்சி அடைவதன் பெயர் பரிணாமம். மனித இனம் மாறுதல் அடைந்து வளர்ச்சி அடைவதன் பெயர் பரிணாமம். பொருள்களை இறுக பற்றுவதற்கு வசதியாக உடலில் எந்த இடத்தில் மாற்றம் ஏற்பட்டது? கட்டை விரல். பொருள்களை இறுக பற்றுவதற்கு வசதியாக உடலில் எந்த இடத்தில் மாற்றம் ஏற்பட்டது? கட்டை விரல். மூளை வளர்ச்சி எக்கால பரிணாம வளர்ச்சி? தற்காலம். மூளை வளர்ச்சி எக்கால பரிணாம வளர்ச்சி? தற்காலம். கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்த மனிதர்கள் யார்? ஹோமோசாப்பியன்ஸ். கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்த மனிதர்கள் யார்? ஹோமோசாப்பியன்ஸ். ஹோமோசாப்பியன்ஸ் வாழ்ந்த சூழலுக்கு தக்கபடி அவர்களிடம் மாறுபட்டது எது? வாழ்க்கை முறை. ஹோமோசேப்பியன்ஸ் வாழ்ந்த சூழலுக்கு தக்கபடி அவர்களிடம் மாறுபட்டது எது? வாழ்க்கை முறை. வாழும் இடத்தின் வானிலை, காலநிலை மற்றும் இயல்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்களின் எப்பண்பு வேறுபட்டன? உடல் அமைப்பு, தோல் நிறமும். வாழும் இடத்தின் வானிலை, காலநிலை மற்றும் இயல்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்களின் எப்பண்பு வேறுபட்டன? உடலமைப்பும் தோல் நிறமும். உடலமைப்பு, தோல் நிறமும் வேறுபட்டதால் தோன்றியது இனங்கள். உடலமைப்பும் தோல் நிறமும் வேறுபட்டதால் தோன்றியது இனங்கள். முற்காலத்தில் நம் முன்னோர்கள் எவ்வாறு தங்கினார்கள்? குழுவாக. முற்காலத்தில் நம் முன்னோர்கள் எவ்வாறு தங்கினார்கள்? குழுவாக. ஒவ்வொரு குழுவிலும் எத்தனை பேர் இருந்தனர்? 30 to 40. ஒவ்வொரு குழுவிலும் எத்தனை பேர் இருந்தனர்? 30 to 40. இப்போ இந்த 10 கேள்வியில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். மூளை வளர்ச்சி எக்கால பரிணாம வளர்ச்சி? இதற்கான பதிலை கமெண்ட்டில் பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.